call me a god. You call me a god. ஹிஸ்புல்லா தனது தாக்குதலை ரொம்ப தீவிரமாக நடத்திக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் மேலே. நீங்கள் ஒரு அடி அடிங்க, நாங்கள் 5 அடி திருப்பி அடிப்போம் அப்படின்னு இஸ்ரேலுடைய பயங்கரமாக குரல் கொடுத்தாலும் அவருடைய குரலில் சிறிய அழுகை ஒன்று தென்படுது. அவருடைய குரலில் ஒரு பெரிய தேக்கம் இருக்குது. அமெரிக்காவினுடைய வீக்கமும் அதுக்கு காரணம். அதுக்கான இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கு இடையில இப்போது பெரும் புகைச்சல் ஒன்று உண்டாயிருக்கு. இந்நேரத்தில் ஹிஸ்புல்லா அடிக்கக்கூடிய அடி அப்படிங்கிறது மரண அடியாக இருக்குது. இஸ்ரேலுக்கு 10 அட்டாக் ஒரே நேரத்தில் நடத்தியிருக்காங்க, ஒரே நாளில் நடத்தியிருக்காங்க. இதனால் நிலகுடிஞ்சு போன இஸ்ரேலிய இராணுவம் அவங்களுடைய கூலிப்படைகள் மூலியமாகவும் தொடர்ந்து தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கு. ஒருபுறம் நாட்டோவினுடைய படைகள் உள்ள என்ட்ரா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் சொல்லப்பட்டாலும் இன்னும் வரைக்கும் அதை வல்லரசு நாடுகள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்கு. இப்படி ஹிஸ்புல்லா கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் கூடிய விரைவில் சரணடைந்து தனது நாட்டையே ஐக்கிய நாடுகள் சபையிட்ட இப்படி ஒரு நாடே எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் மீண்டும் யாத்திகர்களாகவே திரிகிறோம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை உதிர்த்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏன்னா அந்த கேட்டகரி, அந்த இனம் எப்படிப்பட்ட இனம் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இப்போ புரிய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க மதம் சார்ந்தவர்கள் இல்லை அப்படிங்கிறது இடையில இப்போது ஜெருசலேமுடைய லத்தீன் பேட்ரியாட் கொடுத்த தகவல் மூலியமாக ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா காசாவில் பழமையான ஒரு சர்ச் ஒன்றில் இருக்கக்கூடிய தாயும் மகளும் டாய்லெட் போகிறதுக்காக போயிருந்தாங்க. ப்ரே பண்ணிவிட்டு ஜீசஸை ப்ரே பண்ணிவிட்டு அவங்க வெளியில் போயிட்டு இருந்த அந்த நேரத்தில் இஸ்ரேல் இராணுவம் பெரியதோ வீரங்கிற மாதிரி பாவம் பெண்களை போய் சுட்டு கொண்டிருக்காங்க. அதில் தாய் மரணத்தை தழுவி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்கள காப்பாற்றுறதுக்கு போன அவங்களுடைய பொண்ணையும் துப்பாக்கியை வச்சு சுட்டிருக்காங்க. ஏய், உனக்கு தான் தெரியுதுலடா, அவங்க எல்லாம் ஆயுதமே இல்லாதவங்க, நிராயுதபாணியாக இருக்காங்க. அதுவும் பொம்பளை பிள்ளைங்களை போய் துப்பாக்கியை வச்சு சுடுறாங்கன்னா இவங்க எவ்வளோ பெரிய கேவலமானவங்க அப்படிங்கிறத மக்களாகிய நீங்களே யோசிச்சு பாருங்கள். இதில் இதுவரைக்கும் இஸ்லாமிய சகோதரர்கள் தான் இங்கே ஹமாஸை போராளிகளாகவும் அவங்க பாலஸ்தீனுடைய விடுதலைக்காகவும் பேசினாங்க. கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாடுகளை எடுத்திருந்தாங்க. இப்போது உண்மை என்ன அப்படின்னா, இஸ்ரேல் கொலை செய்தது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை தான். 135 கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை இஸ்ரேல் இராணுவம் கொண்டு குவிச்சிருக்கு. இப்போது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய போகிறாங்க? ரோமில் இருந்து இதற்கான எதிர்ப்பு குரல்கள்லாம் வந்திருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த யூத இனம் அப்படிங்கிறது மதம் சார்ந்தது அல்ல, அது இனம் சார்ந்தது. அதுக்கு பூனை மாதிரி தான், நமக்கிடையே நல்லா உசாவுதல்பாங்க, நம்மளையே உரசிக்கிட்டு போயிட்டுருக்கோம், நம்முடைய கால்களை சுற்றி சுற்றி வரும். ஆனால் ஒரு பீரியடில் அதை நம்ம அடிக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அது தப்பு செஞ்சால் நம்ம அடிக்க போகிறோம்னு தெரிஞ்ச உடனே திருப்பி நம்மளையே தாக்கும். அது வளர்த்தவர்களாக இருந்தாலும் அதே மாதிரி தான் வளர்த்த கடா மாறல பாஞ்ச கதையாக பாலஸ்தீனத்துக்கு மக்கள் இடம் கொடுத்தாங்க, போனால் போயிட்டு போகுதுன்னு இருக்கிறதுக்கு. இப்போ அவங்களையே திருப்பி தாக்கக்கூடிய நிகழ்வுகளும், கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களையும் தொடர்ந்து தாக்கக்கூடிய நிகழ்வுகளையும் இஸ்ரேலை சேர்ந்த அந்த யூத இனம் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த ஒட்டுமொத்த யூத இனமுமே இந்த உலகத்திற்கான எதிரிகள் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள பிரசாத் சிக்னேச்சர் கடமைப்பட்டுள்ளது. சவுதி மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் அவங்க செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பிழையா இல்லை மனிதநேயமா அப்படிங்கிறத மக்களாக்கிய உங்களுடைய பார்வைக்கு விட்டுறேன். ஏன்னா அவங்க இஸ்ரேலுக்கு உணவு கொடுக்கக்கூடிய வேலையை செஞ்சுருக்காங்க. இதற்காகவே அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிறகு தனியாக சாலை அமைக்கப்பட்டு அது ஜோர்டானில் வழியாக டைரக்டாக இஸ்ரேலுக்கு போகிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய உணவு தயாரிக்கக்கூடியவங்க யாரும் இல்லை, சமைக்க தெரியாதா என்னன்னு தெரில. ஆனால் இப்போ போர் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இஸ்ரேலிய மக்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸு 10 ட்ரக் இப்போது இஸ்ரேலுக்கு போயிட்டுருக்கு. எங்கேருந்துன்னா ஐக்கிய அரபு எமிரகத்திலிருந்து சவுதி அரேபியா வழியாக அந்த ட்ரக்கு மூவ் ஆகி இஸ்ரேலுக்கு போயிருக்குங்கிற தகவல் வெளியாகிருக்கு.
இப்படி அரபு நாடுகள் ஒன்று சேர்ந்து இஸ்ரேலை எதிர்க்கும்னு பார்த்தா அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருப்பது. இஸ்லாமிய சகோதரர்களும் மற்ற நபர்களும் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. சிக்கிய இஸ்ரேல் உளவாளி சத்தமே இல்லாமல் கொலை செஞ்சு தூக்கி போட்ட ஈரான் இராணுவம். இது பேர் கூட தெரியாது, அந்த இஸ்ரேலிய உளவாளியினுடைய பேரை கூட வெளியிடலை. பட் நீ இஸ்ரேலிருந்து உளவாளி ஒருத்தனை அனுப்பிச்சில, அவனை எங்களுடைய நாட்டில் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ அவனை தூக்கில் போட போகிறோன்னு ஈரான் அறிவித்ததுக்கு பிறகு தான் இஸ்ரேலுக்கு தெரியும், ஐயையோ நம்ம இதுலேயும் மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு. அந்த வகையில் உளவாளி ஒருத்தரை பிடிச்சி இப்போது மரண தண்டனை கொடுத்துருக்கு ஈரான் இராணுவம். தொடர்ந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஆகவே ஆகாது, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கு இடையில ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத வரலாறு சொல்லும். அதே நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான விஷயமும் இந்த வீடியோவோட கடைசியில் இருக்க போகுது. இஸ்லாம் குறித்து இத்தாலியினுடைய பிரதமர் மெலோனி அவங்க விமர்சித்த வீடியோ ஒன்று இப்போ இல்லைங்க, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு விமர்சனம் பண்ணியிருந்ததா ஒரு வீடியோ ஒன்று இப்போது சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இத்தாலி அப்படிங்கிற நாடு அப்படிங்கிறது யாருக்கு ஆதரவான நாடு அப்படிங்கிறத தாண்டி அங்கே இருக்கக்கூடியவங்க மேக்ஸிமம் கிறிஸ்டின்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க இஸ்லாமிய சகோதரர்களை விமர்சிக்கிற மாதிரி, அதாவது சவுதி அரேபியா ஷரியத் சட்டம்ங்கிறது ரொம்ப கடுமையான சட்டமாக இருக்கிறது, அதை சவுதி அரேபியா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குன்னு இட்டாலியினுடைய பிரைம் மினிஸ்டர் மெலோனி அவங்க லேடி, அவங்க நம்ம நரேந்திர மோடிக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க விமர்சித்த விமர்சனம் அப்படிங்கிறது இஃபாரல்ஸ் எப்படி சொல்கிறது, பாசிட்டிவாகவும் எடுத்துக்க முடியாது, நெகட்டிவாகவும் எடுத்துக்க முடியாது. பட் அவங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தை மட்டும் இந்த இடத்துல பகிர வேண்டிய தேவை இருக்குது. அந்த வீடியோ ஒன்று இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு. எதுக்காக அது வைரல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். சைபர் அட்டாக் எங்கே அப்படின்னா பெட்ரோல் பங்க்கில். எங்கே இருக்கிற பெட்ரோல் பங்கு? இந்தியாவிலையா? ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்க்கில் தொடர்ந்து சைபர் அட்டாக் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பெட்ரோல் பங்கா அப்படின்னு கேட்டால் ஈரானில் இருக்கக்கூடிய 75% பெட்ரோல் பங்கில் சைபர் அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல். இதுக்கு பொறுப்பேற்றிருக்கிறவங்க யாருன்னா பிரெடேட்டரி ஸ்பேரோ குரூப் அப்படிங்கிறவங்க, அதாவது சர்வதேச குருவிகள் அப்படிம்பாங்க. அந்த குருவிகளில் இந்த பிரெடேட்டரி குரூப் அப்படிங்கிறவங்க இந்த பொறுப்பை எடுத்திருக்காங்க. இவங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு உளவு நிறுவனம்ங்கிறாங்க. ஸோ ஈரான் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்ததுனால பெட்ரோல் பங்கை ஹேக் செய்யக்கூடிய நிகழ்வுகளும் அங்கே இருக்கக்கூடிய விலையேற்றத்தை மெய்ப்பித்து காட்டக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. ஸோ எண்ணெய் வளம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலேயே பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படுத்துறதாகவும், அது ஒரு தொடர்பாக 2009-2021 நினைக்கிறேன் பெரிய கலவரம்லாம் நடந்தது ஈரானில். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனையை மீண்டும் தூண்டுவதற்கான முயற்சியை சத்தமே இல்லாமல் ஒரு சைபர் அட்டாக்கை இஸ்ரேல் எடுக்குதோ அப்படிங்கிற சந்தேகம் உலக நாடுகள்கிட்ட இருக்குது. பட் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு இன்னும் இஸ்ரேல் சைடில் இருந்து இன்னும் வாய் திறக்கவில்லை. பட் ஈரான் இஸ்ரேலை ப்ளேம் பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிரான்ஸினுடைய கேத்ரின் கெலோனோ அவங்க நேரடியாக இஸ்ரேலுக்கே சந்திச்சிருக்காங்க, நேரடியாக பேசியிருக்காங்க, போர் நிறுத்தம் முக்கியமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க பேச வந்த முக்கியமான விடயங்களில் ஒன்று கூலிப்படையை பற்றியோ எங்களுடைய இராணுவ வீரர்கள் 4000 பேர் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற உண்மையான விஷயங்களை பற்றியோ இல்லை. அவங்க பேசணும்னு வந்தது, இஸ்ரேல்கிட்ட பேசணும்னு வந்தது ஹவுதி பழங்குடிகள் தொடர்ந்து அட்டாக் நடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, அதை பற்றியும் தொடர்ந்து என்ன மாதிரியான நடவடிக்கை அடுத்து எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃப்ரான்ஸ் வந்தது. ஏன்னா ஃப்ரான்ஸினுடைய நபர் ஒருத்தர் இடையில சுட்டுக் கொல்லப்பட்டார், கலாச்சார மையம் காசாவில் இடித்து நொறுக்கப்பட்டது. தொடர்ந்து ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய நபர்களை கைது செய்து இஸ்ரேல் சிறைக்கு கொண்டு போகக்கூடிய காட்சிகள், இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஃப்ரான்ஸ் சும்மா இருக்குமா இருக்காதாங்கிறத தாண்டி படைகளையும் கொடுத்து உதவுறதாகவும் செய்திகள் வளவந்தமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க என்ன டீலிங்கில் உள்ளே இஸ்ரேல்கிட்ட பேசினாங்க அப்படிங்கிறது வேற கதை. பட் மீடியா ரிப்போர்ட் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, ஹவுதி பழங்குடிகள் அட்டாக்கை நிறுத்திக்கணும், செங்கடலை ஃப்ரீ ஜோனாக அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, அமெரிக்காவினுடைய சல்லிவன் சொல்லியிருந்தார் இல்லையா இடையில, கப்பல் கடற்படை பணிக்குழு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அமைக்கணும், அது மற்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு குழு அமைச்சிங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஃப்ரான்ஸும் இடம்பெறும் அப்படின்னு அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இந்த கெலோனோ பேசியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது.
இன்னொரு புறம் என்னென்னா சுரங்கத்துக்குள்ளே கார் ஓட்டிட்டு போகிற மாதிரியான ஒரு வீடியோ. எப்பா என்னடா அது, சுரங்கத்துக்குள்ளே ஆள் போகிறதே கஷ்டம், கார் போகிற மாதிரியான வீடியோவா அப்படின்னு பார்த்தா IDF அந்த வீடியோ வெளியிட்டிருக்கு. ஹமாஸினுடைய தலைவர்கள் வந்து தங்களுடைய கெஸ்ட் ஹவுஸாக பயன்படுத்தின ஒரு சுரங்கத்தை வந்து காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது அந்த சுரங்கம். நான் பார்த்தேன் வீடியோ, பட் வீடியோ ப்ளே பண்ண முடியல, ஏன்னா ஏற்கனவே 2 வீடியோ டெலிட் பண்ணி தூக்கிட்டாங்க. அதனால் வந்து வீடியோக்கள் வெளியிட முடியாது. ஸோ அதனால் அந்த வீடியோ நான் பார்த்தேன், ட்விட்டர்லேயும் பார்த்தேன். உள்ள கார் வந்து மூவ் ஆகி போகிற மாதிரியான ஷாட்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, அந்த டனலுக்குள்ளே நடந்து போகிறது ரொம்ப விசாலமான இடமா இருக்குது. இவ்வளோ பெரிய டனல் எப்படி வந்து பண்ணாங்க? ஏன்னா நம்ம ஊரில் உத்தரகாண்டில் வந்து ஒரு சாதாரண சுரங்கம் அமைக்கிறதுக்குள்ளேயே 41 பேர் உள்ளே போய் சிக்கிக்கிறாங்க. அவங்க காப்பாற்றுறதுக்கு பெரிய ட்ரை பண்ண வேண்டியது இருக்குது. பட் 500 கிலோமீட்டருக்கு டனல்லாம் அமைக்கிறதுங்கிறதுலாம் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல. அதுவும் பாலைவனம் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் இந்த மாதிரியான டனல் அமைக்கிறதுல எவ்வளோ சிரமங்கள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு டனல் அமைச்சு அதுக்குள்ளே எக்யூப்மெண்ட்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய வாட்டர் சப்ளை, கரண்ட்டு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளே கொடுக்குறாங்க. அப்படின்னா எந்த சுவிட்சை தொட்டால் எங்கே என்ன ஆகும் அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இஸ்ரேல் இராணுவம் இருக்குது. பட் வந்து அந்த கார் போகக்கூடிய காட்சிகளை வந்து வெளியிட்டாங்க சுரங்கத்துக்குள்ளேயே. அது பார்க்க ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. ஸோ இவ்வளோ ஹைடெக்கான போராளிகளா ஹமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ரைஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனும் இப்போ இருக்குது. நான் உண்மையிலே பார்த்து ஷாக் ஆகிட்டேன். உள்ளுக்குள்ளே இந்த டனலுக்குள்ளேயே மனுஷங்க போயிட்டுருக்கிற வீடியோ பார்த்துட்டு போனோம்னா இப்போது கார் போகக்கூடிய வீடியோக்களை IDF வெளியிட்டிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சந்தேகம் என்ன வருது அப்படின்னா, ஏற்கனவே நிறையா பொய்களை சொல்லியிருக்கா இஸ்ரேல். அதனால் இந்த வீடியோவும் அவங்க வெளியிட்ட வீடியோவும் பொய்யா உண்மையான்னு நமக்கு தெரில. பட் அன்ஆத்தரைஸ்டு வீடியோன்னு தான் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு ஹமாஸ் சைட்லேருந்து என்ன ரிப்ளை வருதுங்கிறத பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் அதுக்கு உண்டான அப்டேட்டை நம்ம பேசலாம். டிசம்பர் 17ஆம் தேதி அமெரிக்க செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு முடிவெடுங்க சார் அப்படின்னு ஒரு கோரிக்கை ஒன்று வந்திருக்கு. துருக்கியினுடைய அதிபரும் பைடனும், அமெரிக்க அதிபர் பைடனும் ஃபோனில் பேசினதுக்கு பிறகு, அதாவது டிசம்பர் 14 அன்னைக்கு அவங்க பேசினாங்க. அதற்கு பிறகு டிசம்பர் 17 அன்னைக்கு வந்து அமெரிக்காவினுடைய செல்வாக்கை பயன்படுத்தி போரை நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு துருக்கியினுடைய அதிபர் சார்பாக துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் நேரடியாக பிளிங்கனும் நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஸோ துருக்கியோட வந்து எப்படியாவது வந்து டைப் பண்ணிடணும்னு அமெரிக்கா பெரிய அளவில் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா துருக்கி அப்படிங்கிற நாடு தான் மத்திய தரைக்கடல்லையே கிங்கு. அவங்க சொன்னால் தான் அஜர்பைஜான் உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் உள்ளெல்லாம் வந்து கப்பல் போகிறதுக்கான வாய்ப்புகள். இவங்க சொன்னால் துருக்கி சொன்னால் அஜர்பைஜான் கேட்பாங்க. ஸோ அஜர்பைஜானை முடக்கிட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து வரக்கூடிய கப்பல்கள் எதுவுமே வராது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்க. அதை தாண்டி செங்கடல் ஏரியாவில் உள்ளுக்குள்ளே வர்றது சுயஸ் கால்வாய் உள்ளிட்ட ஏரியாக்கள் எல்லாத்துலேயுமே ஹவுதி பழங்குடிகள் தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. சொமாலியாவுடைய கடற்கொள்ளையர்களுக்கும் இங்கே நல்லா பெரிய லிங்க் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த ஏரியா தான் டோட்டல் மத்திய திரைக்கடலில் அவங்க தான் வந்து கிங்கு. ஸோ அவங்கள தாண்டி எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு துருக்கி தான் ஆத்தரைஸ்டு. இப்படிப்பட்ட ஒரு நாட்டை வந்து தன்னுடைய பக்கத்தில் வச்சுக்கணுன்னு தான் அமெரிக்கா விரும்பும். ஸோ அதற்கு வந்து மறுபடியும் வந்து நண்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அமெரிக்கா முன் வந்திருக்கு. ஸோ துருக்கியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும். இன்னொரு புறம் என்னென்னா ரெட் சீயினுடைய த்ரெட்டு அப்படிங்கிறது தான். இந்த ரெட் சீயினுடைய த்ரெட் அப்படிங்கிறது என்னென்னா, மற்ற நாட்டு கம்பெனிஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளே வர்றதுக்கே வந்து அச்சப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல். அதாவது 80% வந்து லேட் ஷிப்பிங் அது வந்து டோட்டலாக வந்து டவுன் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. 300% வந்து இன்சூரன்ஸோட ரேட் வந்து ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து 12% வந்து குளோபல் ட்ரேடு பாசஸ் த்ரூ த ரெட் சி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த செங்கடல் ஏரியாக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கே மற்ற நாட்டு கப்பல்கள் வந்து விரும்பலை. உலகினுடைய பெரிய கப்பலாக இருந்த நேற்று கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். 3rd பிக்கஸ்ட் கம்பெனி அப்படிம்பாங்க. அந்த கம்பெனியே வந்து பார்த்திங்கன்னா செங்கடல் ஏரியாவுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு அச்சப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, ஹவுதி பழங்குடிகள் அதை ஹைஜாக் பண்ணிடுவாங்க, கைப்பற்றிடுவாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்கா ஹவுதியின் மீது போர் தொடுப்பதற்கான சூழலை உருவாக்குமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. ஆனால் ஹவுதி பழங்குடிகள் வந்து ஏற்கனவே நீங்கள் எங்களின் மீது சில தடைகள் விதிச்சிங்க அப்படின்னா அதுவே எங்களுடைய போருக்கான அறிவிப்பாக தான் நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தது. ஸோ அவங்க ரெடி தான். அமெரிக்கா ரெடியா இல்லையா, இப்போதைக்கு அந்த போர் தேவையா இல்லையா அப்படிங்கிறத அமெரிக்கா தான் முடிவு பண்ணணும். இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை இஸ்ரேல் ஏற்கனவே தோற்று போச்சு. ஸோ தோற்று போன இஸ்ரேல் வந்து சரண்டர் ஆகிறதுக்கான நாளும் நாட்டினை எழுதி கொடுத்து விட்டு நாடற்ற அகதிகளாக இஸ்ரேல் வந்து
யாத்திரை போகக்கூடிய நேரமும் நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். I'm about to go off like a weapon.